ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹிடன் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த அனிமியோட கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த அனிமில நிறையவே 18+ சீன்ஸ்லாம் வரும். அதை நான் விட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கதை புரியாம போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதையுமே சேர்த்து தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ அதனால சின்ன பசங்க யாரும் தயவு செஞ்சு இந்த அனிமையை பார்க்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். ஸோ பார்க்கறதும் பார்க்காததும் உங்க இஷ்டம். பட் ஆனால் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படிங்கிறத இன்னொரு தடவை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற எபிசோட் நம்பர் 2 ஸ்ட்ரைட்டா போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ அகாடமியில் பாஸ் ஆயிட்டான். ஸோ அதை நினச்சி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, என்னால் அகாடமிக்குள்ளே போக முடியுமானே தெரியல. அதோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமா? அதை கேட்டோன்னு நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாத மவனே, உனக்காக நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓ அப்படியா? அப்போனா ஒரு வாரத்துக்குள்ள 3 லட்ச ரூபாவை நீங்கள் என்ட்ரி ஃபீஸ்க்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன 3 லட்ச ரூபாவா? நம்ம மொத்த குடும்பத்தையும் அடகு வச்சா கூட அவ்வளோ பணத்தை எங்கேருந்து போய் எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா என்ன மன்னிச்சிடுறா மவனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட இப்போ அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாது. ஸோ அதனால வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்டர்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. ஒரே வாரத்தில் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி அட்வென்ச்சரோட கில்டில் சேர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்லுவா. நம்ம ஹீரோவுக்கு இப்போ வேற எந்த வழியும் இல்லாதனால அவனும் வந்து அட்வென்ச்சரோட கில்டில் சேர்றதுக்காக வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா ஒருத்தன் பெருசா வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ளேயும் அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு புதுசா வந்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து கைண்ட்லியா சொல்றா. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வென்ச்சரஸ்லாம் கில்டு என்ன பண்ணுவாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொல்லுவாங்க, அதுக்கப்புறமா டஞ்சன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நாங்க இதை ரேங்க் வைஸா பிரிக்கிறோம். இப்போ நீங்க புதுசா வந்திருக்கனால ரேங்க்ல இருக்கீங்க. அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் இந்த கில்டோட ரூல்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவும் சாஃப்டா நடந்துக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டான். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்க இந்த கில்டில் சர்வே பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த கில்டு வந்து ரொம்பவும் பெரிய கில்டு. அதுவும் இல்லாம ஒலிவியா அப்படிங்கிற ஒரு சர்வெண்ட் இந்த கில்டில் தான் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்ன ஒலிவியா என்னோட மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களோட மாஸ்டரா? என்ன தேவையில்லாம உடம்பிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு புக் எடுத்து நீட்டுறா. இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, ஏன்னா என்னோட ஸ்கில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா சரி, அதையுமே பாத்துருவோமே. நீங்க உண்மையிலேயே உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் பவரா இருந்துச்சுன்னா நான் என்னோட ஸ்கேட்டை தூக்கி காட்டுறேன், அதோட உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கில்ல அந்த புக்ல வச்சு டெஸ்ட் பண்றான். அதை பார்த்தோன்னு அவளே வாயடிச்சு போயிடுறா. சரி, இப்போ நீ சொன்ன மாதிரி செய்ய அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட ஸ்கேட்டை தூக்கி காட்டுறா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு இதை பார்த்தோன்னா எல்பி 700 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஓகே, நீங்க இந்த கில்டில் சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மிஷனை நாங்கள் ரேங்க்ல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமான மிஷனா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கணும். சரி, ஓகே, அப்பனா உங்களுக்கு நான் ரேங்க் மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இதோ இந்த பூச்சியை தான் நம்ம இப்போ ஹீரோ கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த குஷ்டை தந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வெற்றியோட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ அந்த பூச்சியை வேட்டையாடுறதுக்காக தனியா வந்திருக்கான். ஆமா, இவ்வளவு பெரிய இடத்துல எப்படி நான் அந்த பூச்சியை கண்டுபிடிக்கிறது? என்னோட பவர் யூஸ் பண்ணாதான் இந்த பூச்சியை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா பவர் யூஸ் பண்ணா தலைவலிக்குமே. அந்த தலைவலியை சரி பண்றதுக்கு எம்மாவும் என் பக்கத்துல இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். சரி, ஓகே, என்கிட்ட எல்பி வேற 300 தான் இருக்கு, இந்த பவரை எப்படியாச்சும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த பூச்சி எங்க இருக்குன்னு கேட்கறான். இங்க இருந்து 310 மீட்டர் தள்ளி அந்த பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த பவர் யூஸ் பண்ணனால ரொம்பவும் தலைவலிக்கு. கிரேட் சேஜ் சொன்ன மாதிரியே அங்க ஒரு 310 மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு பூச்சியை கண்டுபிடிக்கிறான். எனக்கு ரொம்பவும் தலைவலிக்கு, எம்மா என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே அங்க நம்ம எம்மா வந்து நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறா. ஆமா எம்மா, நீ எங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம என்னைய விட்டுட்டு கில்ட்ல சேர்ந்த? நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட பத்தியா? 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன ஆனாலும் சரி எப்பவுமே நம்ம 2 பேரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எம்மா கேட்கறா. எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதோட உன்கிட்ட சொல்லாம கில்ல சேர்ந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எனக்கு ரொம்பவும் தலை வலிக்குதுப்பா, அதோட எனக்கு எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு கிஸ் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. ஆமா, ஆனா நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தானே கடைசி வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ 2 பேருமே கிஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட தலைவலியும் போகுது. நம்ம ஹீரோவும் அவனோட குஸ்டை சரியா செஞ்சு முடிச்சனால இப்போ அவனுக்கு 2,50,000 ரூபாய் கிடைக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா போதுனா சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா, நீங்க உண்மையிலேயே இந்த ஜாபை ரொம்ப சூப்பரா செஞ்சீங்க. அண்ட் உங்களுக்கு மீதி பணமும் கிடைக்கிறதுக்கு நான் இன்னொரு ஜாபும் வச்சிருக்கேன், அதையும் போய் சூப்பரா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கால, அவன் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவும் க்ளோஸா இருக்கா.
போதும் நிறுத்துங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு எம்மா இழுக்கிறா. நீ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்றா. அதுக்கப்புறம் எம்மாவும் லோலாவும் சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. சூப்பர், நல்லா அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் எப்படியாவது இந்த சண்டையை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட காதுல போயிட்டு நீ தான் எனக்கு கிடைச்ச ரொம்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த சைடு லோலாவோட காதுல போயிட்டு உன்னாலதான் நான் ஹீரோ அகாடமில ஜாயின் பண்ண போறேன், சோ நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லோலாவோட காதுல சொல்றான். இப்ப சாதாரணமா போயிட்டு இருந்த சண்டை டபுள் மடங்கு அதிகமாகுது. உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்மளுக்கு இப்ப ரெண்டாவது ஜாப் இருக்கு, சோ அதை போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அவங்களோட ரெண்டாவது குவிஸ்டுக்கு வந்துடுறாங்க. இந்த குவிஸ்ட்ல அவங்க ஒரு பிக் ரேபிட்டை தான் வேட்டையாடணும். நம்ம ஹீரோயினும் நான் தான் அந்த ரேபிட்டை வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹீரோவும் எதுக்குன்னு கேட்க அப்பந்தானே அந்த லோலா ஒன்னையே புகழாம இருப்பா, அவ ஒன்னையே புகழ்தான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்பவும் க்ளோஸா நடந்துக்கிறா, அதனால நான் எப்படியாவது அந்த ரேபிட்டை வேட்டையாட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப பார்த்தா அவங்கள ஒரு 2 கோப்ளின்ஸ் அட்டாக் பண்ண வருது. அந்த கோப்ளின்ஸ்லாம் லெவல் 17ல இருக்கு, அதாவது எம்மாவோட லெவல். சோ எம்மா இதெல்லாம் நீனே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப பார்த்தா அந்த 2 கோப்ளின்ஸையும் ஒரு பெரிய ரேபிட் வந்து அட்டாக் பண்ணுது. இதுதான் அவங்க வேட்டையாட வந்த அந்த பிக் ரேபிட். அந்த ரேபிட்டோட லெவல் 24 நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் அந்த ரேபிட்டை முடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அந்த ரேபிட் கூட போய் ஃபைட் பண்றா. அந்த ரேபிட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுது. நம்ம ஹீரோயின் அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்றா. ஆனா அந்த ரேபிட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் அட்டாக் பண்ண வருது. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட எல்பியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் புல்லட் வாங்கி அந்த ரேபிட்டை அடிச்சிடறான். ஆனா இதெல்லாம் டெம்பரவரிக்கு தான், சீக்கிரம் இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் எம்மாவும் தனியா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் ரொம்பவும் வீக்கா இருக்கேன், அந்த சாதாரண ரேபிட்டை கூட என்னால அடிக்க முடியல அப்படின்னு நம்ம எம்மா ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எம்மா ரொம்பவும் ஃபீல் பண்றாளே, இப்ப நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், பெசாட்டி எம்மாவை பவர்ஃபுல் ஆக்கிறவா, ஆனா எனக்கு எல்பி தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப எம்மா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, அதாவது உன்னோட காதை கொஞ்ச நேரம் கடிச்சுக்கவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உடனே எம்மாவும் வெக்கப்பட்டுக்கிட்டே நீ கேட்கறனா அதுல ஏதாச்சும் ரீசன் இருக்கும், சோ நீ இப்ப என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு எம்மா நிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டே போய் எம்மாவோட காதை கடிக்கிறான். இது ரொம்பவும் சாஃப்டா இருக்கே, எனக்கு வேற வழி தெரியல எம்மா, இப்படி பண்ணாதான் என்னால எல்பியே எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்ப பார்த்தா அந்த ரேபிட் அட்டாக் பண்ண வருது, சீக்கிரமா கடிச்சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேக வேகமா எம்மாவோட காதை போட்டு கடிக்கிறான். இப்ப அவனோட எல்பி வந்து கிட்டத்தட்ட 1300 வரைக்கும் அதிகமா இருக்கு. கரெக்டா அந்த ரேபிட் உங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடறான். இப்ப அந்த ரேபிட்டை ஒரு ஸ்டோனால நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கான். இப்ப எம்மாவை அப்படியே பவர்ஃபுல் ஆக்கிடுறான். இனிமே நீ பாத்துக்கோ எம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னு எம்மா அந்த ரேபிட் கூட போய் ஃபைட் பண்றா. நீங்க உண்மையிலே இந்த ரேபிட்டை வேட்டையாடிட்டீங்களா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு லோலா ரொம்பவும் ஷாக் ஆவரா. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அண்ட் என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. சரி ஓகே ஓகே இந்த ரேபிட்டை வேட்டையாடி இருக்கோம், இதை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த ரேபிட் அங்க கொண்டு வந்துடுறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ ரொம்பவும் சூப்பர் அப்படின்னு லோலா சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோனும் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அப்படியே எல்லாருமே சேர்ந்து இந்த ரேபிட்டை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த ட்விஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்காக நம்ம லோலாவும் வந்து பணத்தை கொடுக்குறா. அதோட இந்த பணம் உங்களுக்கு ஹீரோ அகாடமில ஜாயின் பண்றதுக்கு யூஸ் ஆகும், ஸோ என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லோலாவும் அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல, நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மாஸ்டர். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மாஸ்டருக்கும் நான் சீக்கிரமே உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட மாஸ்டரை காட்டுறாங்க. நீ இப்பவே என்ன பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து 18+ சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காம இந்த அனிமே மட்டும் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அனிமே ரொம்ப சூப்பராக தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒருத்தோட முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.